ஹலோ 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 மக்களே, வணக்கம். இது ஹலோ ஃப்ரம் அருண், எபிசோட் 4 இன் சீசன் 3. என்ன பேசிகிட்டு இருக்கோம் இந்த சீசனில் அப்படின்னா, எமோஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 34,000 எமோஷன்ஸை ஒரு ஹியூமனால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 34,000 எமோஷன்ஸ்னால் அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஆட்கள் ஆனாமல் அப்படின்னு யோசிச்சா, அப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆட்கள் மாதிரி தானே தெரியுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எமோஷன்ஸில். ஸோ அதில் நமக்கு புரிகிற, நம்ம புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற எமோஷன்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த எமோஷன் ஏன் நமக்கு வருது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்ன அப்படின்றத பற்றி என்னோட பர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணுறது தான் இந்த சீசனோட நோக்கமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 எமோஷன்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஒன்று ஃபியர், இன்னொன்று ஆங்கர், பயமும் கோபமும். ஸோ அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற விஷயம் என்னென்னா, அது எல்லாமே அன்பிளசன்ட் எமோஷன்ஸ். அதாவது இந்த எமோஷன்ஸ் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அன்பிளசன்ட், இன்னொன்று பிளசன்ட். அன்பிளசன்ட்னா என்னென்னா, இந்த எமோஷன் ஏன்டா இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸ் அன்பிளசன்ட் எமோஷன்ஸும், இந்த மாதிரி எமோஷன்ஸை நோக்கி தான் நீங்கள் நகருவீங்க அப்படின்றத ப்ளசன்ட் எமோஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ப்ளசன்ட் எமோஷன்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வாரத்துக்கான ஐடியா. ப்ளசன்ட் எமோஷன் அப்படின்னாலும் டக்கு நம்ம மைண்டுக்கு வருது ஹாப்பினஸ். அஃப்கோர்ஸ் ஹாப்பினஸ் பற்றி தான் பேச போகிறோம் இந்த வாரம். ஹாப்பினஸை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ் இருக்குது. கம்பேர் டு மற்ற எமோஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்திருக்கும், நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, நிறைய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போடுவாங்க. ஆங்கர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்காது. பட் எந்த கண்ட்ரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, இந்த உலகத்திலே அதிக ஹாப்பியான நாடு எது, இந்த உலகத்திலேயே அதிக ஹாப்பியான மக்கள் வசிக்கிற இடம் எது, இந்தியாவுக்குள்ளே இதுதான் ஹாப்பியான மாநிலம், தமிழ்நாட்டுக்குள்ளே இதுதான் ஹாப்பியான டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி நம்ம அது வந்து ஒரு பெரிய விஷயமாக நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி பேசிகிட்டே இருப்போம். ஏன் இது ஹாப்பினஸை பற்றின ரிசர்ச் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற எமோஷன்ஸை விட ஏன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஐடியாக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசும்போது, நீங்கள் எந்த எமோஷன் ஸ்டேட்டில் அதிகமாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னும் போது, நான் ஹாப்பியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸைட்டடாக இருக்கணும், த்ரில்டாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும், ரொம்ப கண்டென்டடாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இல்லை, எனக்கு நான் ரொம்பவுமே கோவமாக இருக்கணும், அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செலக்ட் பண்ணுற எமோஷன் என்னென்னா ஹாப்பினஸ் தான் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த டைமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த மொத்த ஹியூமன் எவல்யூஷனே வந்து ஹாப்பினஸை நோக்கி தான் நகருது அப்படின்றது தான் ஒரு தியரி. என்னென்னா, நம்ம வந்து we are tend to do which gives us happiness. நமக்கு வந்து எது வந்து சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை பர்சீவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது தான் அந்த தியரி. அப்படி தான் நம்ம வந்து நகர்ந்து அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இந்த ஹாப்பினஸ், இந்த சந்தோஷம் அப்படின்ற ஃபீலிங் தான் வந்து நம்மளை வந்து இவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மள்கிட்ட விட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அது ஒரு ஹாப்பினஸாக க்ரியேட் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு ஃபுட்டை நோக்கிய ஒரு ட்ராவல் வந்து ஹியூமன் எவல்யூஷனில் க்ரியேட் ஆகிருக்கு. சாப்பாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கான ரீசன் அது தான். நான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து இன்னொரு விதமான மக்களை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த பயணப்படுறதுக்கான கருவிகளெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த கண்டுபிடிச்சவனுக்கு, அதை யூஸ் பண்ணுறவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ இதனால தான் நமக்கு இன்வென்ஷன், சயின்ஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்கும். ஸோ ஒரு சாதாரண கற்கால மனிதனை ஆரம்பித்து இவ்வளோ இன்வென்ஷன்ஸ், இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டு, இது எல்லாமே வரத்துக்கு ரீசன் என்னென்னா, நம்ம வந்து எங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ அதை நோக்கிலாம் உந்தி தள்ளப்படுறோம். அந்த டைரக்ஷனில் தான் நம்மளை வந்து நேச்சுரலாகவே நம்ம பிரெயின் வந்து புஷ் பண்ணுது. ஸோ அதை பர்சீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த உலகம் இருக்கிற ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான எமோஷன் எது காரணம் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எது நமக்கு ஹாப்பினஸை தருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம எதை நோக்கி இன்னும் ஒரு 1000 வருஷம் கழித்து போவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹாப்பினஸை படிக்க வேண்டியிருக்கு. நம்ம இது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, உங்கள் ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும், இந்த உலகத்தோட ஃப்யூச்சர் என்னவாக இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணணும்னா இந்த மனுஷங்களாம் எதுக்காக சந்தோஷமாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது இன்னொரு காரணம். இதுக்காக தான் இந்த சந்தோஷத்தை சுற்றி ஏகப்பட்ட ரிசர்ச் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சரி, நம்ம ஹாப்பினஸ்னால் என்ன அப்படின்னு டெஃபினிஷன் பார்த்தோன்னா, ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வென் யூ ஆர் ஹாப்பி. நீ சந்தோஷமாக இருக்கும்போது உனக்கு ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாவோ இல்லை ரொம்ப ஜாய்ஃபுல்லாவோ இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாவோ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கிடச்சிட்டும் போதோ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்த நீங்கள் ரீச் பண்ணிட்டும் போதோ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அது வந்து உங்களை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டியவும் ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம், இந்த வாழ்க்கையில் நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸையுமே உங்களுக்கு ஒரு எமோஷன் கொடுக்கும் இல்லையா, அதுதான் ஹாப்பினஸ். ஸோ அந்த எமோஷனுக்கு பேர் தான் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் ஒரு ப்ராடான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இவ்வளோ தான் ஓரளவுக்கு ஹாப்பினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஏன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் அதுதான். உங்களுக்கு அது வந்து ஒரு பர்பஸ், நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு உணர்வை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அது கிடைக்கும். நீங்கள் கோபமாக இருக்கும்போதோ இல்லை வந்து பயமாக இருக்கும்போதோ உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றத வந்து இப்போ மற்ற எமோஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கான்றது வந்து ஒரு நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஹாப்பியாக இருக்கிற மக்கள் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து புது புது ஐடியாஸ்க்கு ஓப்பனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஓகே நம்ம நினைக்கிறது தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டில் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அடுத்து அவங்க ஏதாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் நியூ ஐடியாஸ்க்கு எப்போவுமே ஓப்பனாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிராட்டிடியூட் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கிராட்டிடியூட் இருக்குல்ல, அது ரெண்டு சைட்லேயுமே ஒர்க் ஆகும். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமான கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. கிராட்டிடியூட்னா என்னென்னா ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக, நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும்போது, அப்பா எனக்கு கிடச்சிருக்குப்பா, நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், இது கிடைச்சதில் வந்து எனக்கு ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹாப்பியர் ஆவீங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஹாப்பியர் ஆகிற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு வேலையில் வந்து இன்றைக்கி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது, இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும்போது அது ஒரு வைரல் லூப் மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி வரும். கிராட்டிடியூடாக இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருக்கும்போது இன்னும் கிராட்டிடியூட் அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் ஹாப்பி ஆவீங்க. ஸோ என்னோடய பர்ஸ்பெக்டிவில் இந்த கிராட்டிடியூட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, இப்போ இந்த ஹாப்பியாக இருக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ஓவராலாக கரெக்டாக தானே இருக்குது. ஸோ அப்போ இதுதான் இந்த அல்டிமேட் ஃபீலிங்குன்றதை சொல்கிறேன். நீ இந்த ஹியூமன் எவல்யூஷனை இந்த ஹாப்பினஸை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்போ இந்த எமோஷன்ஸில் வந்து வேறு எந்த விதமான ட்ராபேக்கோ ஃபீட்பேக்கோ இருக்க முடியாது இல்லையா? அப்படின்னா இந்த எமோஷனில் எந்த விதமான ஃபீட்பேக்கோ ட்ராபேக்கோலாம் இல்லை. என்ன அப்படின்னா நீங்கள் எதை ஹாப்பினஸாக பார்க்குறீங்க அப்படின்றது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாப்பினஸாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் விட்டுருவோம். ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னா ஒன்று இன்டர்னல் ஹாப்பினஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ். எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ்னால் என்னென்னா வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடணும்னு ரொம்ப வருஷமாக நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த டிகிரியை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு வந்து நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து ரீச் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? அது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ். அதாவது நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணுறீங்க, அது வெளியிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த இடத்த நீங்கள் ரீச் பண்ணோடனே, அச்சீவ் பண்ணோடனே, இப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருதுன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹாப்பினஸாக மாறும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ். இன்டர்னல் ஹாப்பினஸ்ன்றது என்னென்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கிராட்டிடியூட்ன்றது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்கான ஒரு பர்பஸ், அட்லீஸ்ட் ஒரு மெட்டஃபாரிக்கலாக இப்போ பர்பஸ்னு ஒன்று கிளியராக எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்பஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இதுதான் வந்து இந்த லைஃப் வந்து நடக்கிறதுக்கான ஃபியூவல் வந்து இதுதான் அப்படின்றது வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? அது வந்து இன்டர்னல் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு மிக்ஸ்டு மேட்சஸில் தான் இருக்கணும். ஆனால் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் இந்த எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸை தான் வந்து நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
அப்படின்றது தான் இதில் வந்து பிரச்சனையாக இருக்கும். பிரச்சனைனா அதில் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹாப்பினஸ்ன்றது உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக மாறிடும். அதாவது நீங்கள் வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கும் போது ஹாப்பியாக இருப்பீங்க, இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்ச இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த இடத்த ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க, இல்லை இந்த டூர் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க. அவ்வளோதான், அது நடந்துருச்சுன்னா என் லைஃப் லாங் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் செட் பண்ணுவீங்க இல்லையா. ஹாப்பினஸ் அப்படி ஒர்க் ஆகாது. ஹாப்பினஸ் வந்து ஒரு டார்கெட் கிடையாது, அது ஒரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப நேரம் அப்படியே இருக்காது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு 10,000 வச்சுருக்கீங்க, அது வந்து 1,00,000 ரூபா மாறும்போது நீங்கள் ஃபாரெவர் ஹாப்பியாக மாறிடுவீங்க அப்படின்றது தான் நினைப்பீங்க இல்லையா. ஆனால் என்ன ஆகுனா 1,00,000 ரூபா வந்தோடனே உங்களுக்கு ஒரு பீக் இங்கே இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட அதிகமான ஹாப்பினஸ் ஒன்று கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து பழகிடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. உங்கள்கிட்ட 1,00,000 இருக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமாக மாறும்போது உங்கள் ஹாப்பினஸோட பேஸ் லைனாக உங்களுடைய அடிப்படை சந்தோஷமே வந்து அந்த 1,00,000 ரூபாயில் இருந்துடும். அப்போ உங்கள் பிரெயின் என்ன பண்ணுன்னா அதுக்கு செட்டில் ஆகிடும். அப்போ அடுத்த லெவல் ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பினஸை டார்கெட்டாக பார்க்காம அதை ஒரு ஜேர்னியாக பார்ப்பீங்க. அந்த ஜேர்னியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியராக இருக்கும். அதாவது நடுவில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணாமல் அது மூலமாக கிடைக்கிற எந்த ஹாப்பினஸுமே அப்சர்வ் பண்ணாமல் உங்கள் டார்கெட்டை நோக்கி ஓடுவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் ஃபாரெவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி ஹாப்பினஸ் இது வரைக்கும் யாருக்குமே ஒர்க் ஆனதும் இல்லை, ஒர்க்காக போகிறதும் இல்லை அப்படின்றது தான் காமனான ஸ்டடீஸ் எல்லாமே சொல்கிறது. ஸோ பேசிக்கலி ஹாப்பினஸில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஹாப்பினஸ் எப்படி அணுகிறீங்கன்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஹாப்பினஸ் இஸ் நாட் அ டார்கெட், அதை மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி மாடர்ன் டேஸில் பண்ணுற ரிசர்ச்சில் வந்து ஹாப்பினஸோட முக்கியமான ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தேடும் போது ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் பர்சனல், நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும். இப்போ இந்த ஹாப்பினஸில் வந்து நிறைய இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட டிஎன்ஏவும் வந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியான ஆளுன்றதை முடிவு பண்ணணும். இப்போ ஒரு ஹாப்பினஸில் வந்து ஒரு 100 விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 20-25% வந்து உங்களோட டிஎன்ஏவும் வந்து அதை இம்பேக்ட் பண்ணும். சில பேர் வந்து நேச்சுரலாகவே வந்து அவன் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் அவுட்லுக்கோடையே தான் அவன் லைஃப்பை சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும் சின்ன வயசுலேயே. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனே அவன் ஹாப்பியாக தான் பார்த்துருப்பான். அதுதான் இவனுக்கு பாஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்குது. பட் அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்றதையும் நிறைய ஸ்டடி சொல்கிறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ ஆர் குட் டு கோ. அதை மீறி நீங்கள் பில்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் அது ஒரு அதான் சொல்லுவாங்களே, இந்த டிஎன்ஏவில் எழுதப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக உள்ளேயும் போயிடும், அதாவது சப்ரஸ் ஆகிடும், இல்லை ஈஸியாக மியூட்டேட் ஆகி அதிகமாகிறதுக்கான விஷயங்களும் இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. ஹாப்பினஸ் வந்து அதுக்கு விதிவிலக்கெலாம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கு, நீங்கள் வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டேயில் வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கே தான் இன்றைக்கி ஒரு டேயில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது உங்களோட ஹெல்த். நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது உங்களுக்கு கீப் ஆன் யுவர் ஃபீலிங் சிக், மாற்றி மாற்றி உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோ அங்கங்கே டெம்ப்ரரியாக ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் நடந்தால் கூட அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் முழுசாக உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. அப்படின்றதுனால வந்து உங்களுக்கான ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். அடுத்தது உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து எப்போ வந்து when you have a good relationship, இல்லை வந்து ஒரு நல்ல ஃபேமிலி உங்களை டேக் கேர் பண்ண ஒரு பிலாங்கிங் இருக்குது, ஃபேமிலின்னு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பிடிச்சி உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல பிலாங்கிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹோப் தரக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க, இல்லை ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோட உங்கள் லைஃப்பை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் பர்பஸ், நம்ம இதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது வந்து அதிகமாகுது. அது அதிகமாகும் போது நீங்கள் ஹாப்பியராக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்வியஸ்லி த சொசைட்டி. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன டெமோகிராஃபியில் இருக்கீங்க, அந்த சொசைட்டி எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அப்படின்ற எல்லாமே வந்து உங்களோட ஹாப்பினஸ் வந்து இம்பேக்ட் பண்ணுற விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் வந்து அடுத்த வாட்டி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக யோசிக்கணும். அப்போ வந்து எதெல்லாம் உங்களை இம்பேக்ட் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ண ட்ரை பண்ணலாமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியராக இருக்கும், எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றது வந்து இன்னும் ஈஸியராக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாப்பியாக இருக்கிறதுனா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் பர்ஸ்பெக்டிவில் எனக்கு அதில் பெரிய பிலீஃப் இல்லை. அதாவது வந்து நெகட்டிவாக நடக்கிற எந்த விஷயங்களையும் பார்க்காம கேட்காம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அப்படி உங்களால் இருக்கவும் முடியாது, நீங்கள் அப்படி இருக்கவும் கூடாது. அப்படின்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்க தான் செய்யும், நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கான தகவல் உங்களுக்கு வந்து தான் சரி. நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணிக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் எப்படி உள்ளே எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் மாற்றிக்க முடியும். அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாமல் அதை எப்படி நீங்கள் வந்து ரீஃப்ரேம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதாவது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்க போகுது, அது உங்கள் இப்போ இந்த லைஃப் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்றத வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதுலேருந்து ஒதுங்கி தூரம் இருக்கிறதுன்றது வந்து ஒரு புக்கில் இருக்கிற ஒரு ஹாப்பி பர்சன் அப்படின்ற மாதிரி, இப்போ ஒரு ஹாப்பி பர்சனுக்கு ஒரு 10 டெஃபினேஷன் எழுதுவாங்க இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் உங்களை வந்து ஃபிட்டின் பண்ண ட்ரை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் தோணும். அது வந்து லாங் டேர்மில் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத நிறைய சைடு எஃபெக்ட்ஸை தான் க்ரியேட் பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் ஆனால் கூட அது வந்து உங்களால் எடுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களையோ இல்லை வந்து உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கிற தகவல்களையோ நிகழ்வுகளையோ நீங்கள் பார்க்கவோ அதுக்குள்ளே போயே இருக்கவே மாட்டேன், அப்படி ஒன்று இருந்துட்டால் கூட நான் இங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்துடுவேன், நான் அதை வந்து பிளாக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, அதுவுமே வந்து மேபி இன்றைக்கி வந்து அவங்களை ஹாப்பியாக வச்சுருக்கலாம் இருக்கும். ஆனால் அது லாங் டேர்மில் வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்றதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்குமா இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே மைண்ட்ஃபுல்லாக இருங்க. ஹாப்பியாக இருக்கிறதுன்றது வந்து சேடாக இருக்கிற எல்லா மொமெண்ட்ஸையும் காணாமல் அடிக்கிறது இல்லை. அதாவது வந்து ஒரு ஆவரேஜ் ஹாப்பினஸ் எப்போ வரும்னா, உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி டே டு டேயில் வந்து நீங்கள் ஒரு நாள் சேடாக இருப்பீங்க, ஒரு நாள் எக்ஸைட்டடாக இருப்பீங்க, ஒரு நாள் வந்து பயங்கர கோவமாக இருப்பீங்க, ஒரு நாள் பயப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன மொமெண்ட் நடக்கும். நீங்கள் காலையிலேருந்து பயங்கர டல்லாகவே டயர்டாகவே இருப்பீங்க, அப்போ வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்து பயங்கர பிடிச்ச ஒரு மொமெண்ட் நடக்கும். அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து ட்ரிகர் ஆகும். உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் அந்த ஹாப்பினஸ் அப்படின்ற எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி தான் ஹாப்பினஸ் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிலாம் பண்ண முடியாது. எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அவுன்ஸ் எடுத்துப்பீங்களா இருக்கும் அந்த ஹாப்பினஸ்ன்றது. அது உங்களை ஃபியூல் பண்ணி அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ மூவ் பண்ணும் உங்களை பேசிக்காக. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் ஹாப்பினஸை பார்க்கணும், இப்படி தான் ஹாப்பினஸை அணுகுனா ஈஸியராக இருக்கும் அப்படின்றது என்னோடய பர்ஸ்பெக்டிவ். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஹாப்பினஸ் வந்து இஸ் நாட் ஹாப்பினஸ்ன்றது நீங்கள் போய் கடைசியாக ரீச் ஆக போகிற டார்கெட் கிடையாது. உங்கள் மொத்த ஜேர்னியுமே அதை வந்து ஒரு அண்டர்லையிங்காக வச்சுட்டு அது மேலே தான் நீங்கள் ரன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட ட்ராக்கே. அந்த ட்ராக்கில் கிடைக்க போகிற ப்ராப்பர் கிரிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படின்ற எமோஷனாக தான் உங்கள் பிரெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்றது. அப்படி தான் நான் ஹாப்பினஸை பார்க்குறேன். அதில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, ஹாப்பினஸ் வந்து ஒரு லூப் மாதிரி. நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஹாப்பினஸ் அதிகமாச்சுன்னா நீங்கள் இன்னும் பயங்கர ஜாஸ்தியாக கிராட்டிடியூடாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க, அது ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. அதை ரீச் பண்ணோன்னே இன்னும் பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும். அப்போ வந்து நம்ம எதையோ பண்ணிட்டா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து லூப் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ஹாப்பினஸ்க்கு நீங்கள் எந்த வந்து முக்கியமான டூலாக எடுத்துக்கிறீங்க, எதோ உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக எடுத்துக்கிறீங்கன்றதில் எப்போவுமே கவனமாக இருங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஹாவ் அ குட் வீக். மறுபடியும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது தகவல்களை ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுக்கு அனுப்பலாம். இல்லை இதே பாட்காஸ்ட்டில் கீழே ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சு, இல்லை இது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அடுத்த வாரம் மறுபடியும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் இன்னொரு எமோஷன்ஸோட உங்களை வந்து நான் ரீச் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.